மக்களவை தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து வருகிறது. நாடு முழுவதும் இதுவரை 4 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 379 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் 5ஆம் கட்டமாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் உள்ள 49 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆகியோர் முக்கிய தலைவர்கள் களம் காண்கின்றனர். பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோகிணி ஆச்சாரியா, முன்னாள் மத்திய அமைச்சர் ராம் விலாஸ் பஸ்வானின் மகன் ஷிராக் பஸ்வான் ஆகிய வாரிசுகளும் களத்தில் உள்ளனர். காலை 9 மணி நிலவரப்படி 10.28% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.